طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இந்த உலகத்தில் தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு மகத்தான கூட்டத்தை பெற்றவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் இருக்க இயலாது. உலகத்தில் எந்த தலைவரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், வாழும் காலத்திலும் சரி முன்னாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு நேசத்தை தன்னில் கொண்ட ஒரு சமுதாயத்தை இந்த உலகத்தில் வேறு எந்த தலைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை கண்டதில்லை. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம் குர்ஆன் சொல்கிறது. ஒரு முஃமின்கள் யார் என்று சொன்னால் தன் உயிரை விட மேலாக நபியை நேசிப்பார்கள். அல்லாஹ் நமக்கும் அந்த நேசத்தை தந்திரலாம். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று சொன்னால் முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர். அது ஈமானிய நேசம். ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் பூரணமான முஃமினாக ஆக முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். தன்னை பெற்றெடுத்த பெற்றோரை விட, தான் பெற்றெடுத்த மக்களை விட, உலகத்தின் மாந்தர் அவ்வளோ பேரையும் விட என்னை நேசிக்காதவரை நீங்கள் பூரணமான முஃமினாக ஆக முடியாது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். உண்மையானவர்களே, அந்த மகத்தான சொற்களுக்கு ஏற்ப இந்த உலகத்தில் உன்னதமான ஒரு கூட்டம் இன்றைய காலம் வரை அல்லாஹுடைய ரசூலை நேசிப்பதற்குண்டான, அல்லாஹுடைய ரசூலுக்காக எதையும் செய்யக்கூடிய, அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய மகத்தான ஒரு ஈமான் உள்ளவர்களின் கூட்டத்தை இந்த உலகத்திலே வேறு எந்த சமுதாயத்தினுடைய தலைவரும் யாரின் மீதும் பெற்றுக்கொள்ள முடியாது. அபூ சுஃபியான் அவர்கள் இஸ்லாம் ஆகுவதற்கு முன்னால் சொன்னார்கள், அவர்கள் இஸ்லாம் ஆகுவதற்கு முன்னால் சஹாபிகளுடைய நடவடிக்கைகளை பார்த்து, ஈமானுக்கு முன்னுதாரணமான சஹாபிகளுடைய நடவடிக்கை பார்த்து சொன்னார்கள், மா ரஅய்து அஹதன், இந்த உலகத்தில் யாரையும் நான் கண்டதில்லை, கஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதைப் போல இந்த உலகத்தில் யாரையும் நான் கண்டதில்லைன்னு சொன்னார். அது மாதிரி நான் பல நாட்டினுடைய தலைவர்களிடத்தில் பழகியிருக்கிறேன், உலகத்தின் பல நாட்டினுடைய தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன், மன்னர்களை பார்த்திருக்கிறேன். ஆனாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய உம்மத்து கொண்டிருக்கக்கூடிய நேசத்தை போல ஒரு நேசத்தை இந்த உலகத்தில் எந்த சமுதாயமும் தன்னுடைய தலைவரின் மீதோ அல்லது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை உலகம் கண்டதில்லைன்னு சொன்னார். இந்த அளவுக்குன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினால் ஹஃபது அஸ்வாத்தஹும், எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி கூட்டம் அப்படியே அமைதியாகிவிடும். அதேபோல் அவர்கள் ஒது செய்தால் வைதா தவர்ல காது ஐயத்திலூன அலா ஒதுஇ, ஒது செய்த தண்ணீரை ஏந்துவதற்கும் கூட அந்த சமுதாயம் முன்னிற்கும் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹாபிகள் சொன்னதை நமக்கு சொல்லி காட்டுவார். இதிலே தன் உயிரை அர்ப்பணித்தும் கூட, தன் உயிரே போனாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர்களுடைய நேசத்தை அதைவிட பெரிதாக மதித்தவர்கள் சஹாபிகள். சையதுனா ஸைத் இப்னு தஹ்னா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தஸ்னா ரலியல்லாஹு, ஸைத் இப்னு தஸ்னா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மகத்தான ஒரு சஹாபி. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு நேசம், எப்படிப்பட்ட ஒரு நேசம். இந்த ஸைத் இப்னு தஸ்னாவை சஃப்வான் என்பவர், அவர் மக்காவினுடைய குறைஷி தலைவர், உஹதில் கொல்லப்பட்ட ஒரு கொலைக்கு பகரமாக இந்த ஸைதை பிடித்து வாருங்கள் என்று சொன்னார். ஸைத் பிடித்து வரப்பட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. பிடித்து வரப்பட்ட உடனே ஒரு இடத்துல நிறுத்திட்டு அந்த ஸைத் ரலியல்லாஹு தஆலா இடத்துல கேட்கிறார்கள், இந்த இடத்திலே நீ அத்துஹிப்பு அன்ன முஹம்மதன் அல் ஆன், உனக்கு பகரமாக இந்த இடத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தப்பட்டு நதரிபு உனக்கஹு, நாங்கள் அவரை கொன்று விடுகிறோம், ஒ இன்னக ஃபீ அஹ்லிக், நீ உன்னுடைய குடும்பத்தில் ராகத்தாக இருந்து விடு.
அதுக்கு சம்மதம்னு நீ சொல்லு, உன்னை விட்டுறேன்னு சொன்னான். சம்மதம்னு சொன்னால் உன்னை விட்டுருன்னு சொன்னான். மக்களே, உயிருடைய ஒரு நிர்பந்தமான நிலை. இப்படி வாசகம் சொன்னால் போதும். ஆனால் அவர் சொன்னார், வல்லாஹி மா உஹிப்பு, வரலாற்றில் பதிந்த அற்புதமான வாசகம். வல்லாஹி மா உஹிப்பு அன்ன முஹம்மதன் அல்ஆன ஃபீ மக்கானி அல்லதி ஹுவ ஃபீ. இந்த இடத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று அதே நேரத்தில் துசீபுஹு ஷௌகத்துன் தூதி, அவருடைய காலில் ஒரு முள் குத்துவது. நான் என்னுடைய குடும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே அவருடைய காலிலே ஒரு முள் குத்துவதை விட என்னுடைய உயிர் இந்த இடத்தில் போவதை நான் கண்ணியமாக கருதுகிறேன்னு சொன்னார். வெறும் வார்த்தையால் இல்லை பெருமக்களே. நிஸ்தாஸ் என்பவனை சாட்டிவிட்டு அவர்களை ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இடத்தில் ஷஹீதாக்கப்பட்டார். தன்னுடைய உயிர் போகக்கூடிய அந்த கட்டத்திலே கூட ஸல்லல்லாஹு காலில் முள் குத்துவது, அதை கூட நான் சகித்து கொள்ள முடியாது, என் உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு சொன்னான். சஹாபிகளைப் போல ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொன்னானே, எப்படிப்பட்ட ஒரு ஈமான்! அல்லாஹுவின் மீதும் அல்லாஹுடைய ரசூலின் மீதும் அவர்கள் கொண்ட அந்த அன்பும் நேசமும் சாதாரணமானது. ஹதரத் ஸையதுனா அபூபக்கர் சித்தீக் தான் சொல்கிறார்கள், ஒரு தடவை எனக்கு தாகம், கடுமையான தாகமும் பசியும். அந்த நேரத்தில் கொஞ்சம் பால் கொண்டு வரப்பட்டது. அந்த பாலை இப்போ ஷரிபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தாங்க. ஹத்தா இருத்த வைத்து என்னுடைய தாகம் தீர்ந்துருச்சுன்னு சொன்னாங்க. என்னுடைய தாகமும் பசியும் தீர்ந்து விட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்த காரணத்தினான்னு சொல்லி ஹதரத் ஸையதுனா அபூபக்கர் சித்தீக் தான் சொல்கிறார். உஹது யுத்தத்திலே வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. உஹது யுத்தத்திலே ஒரு பெண்மணி தன்னுடைய குடும்பத்தை இழந்திருக்கிறார். அவருடைய கணவர் இறந்து விட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். அவருடைய தந்தை ஷஹீதாக்கப்பட்டார். அவருடைய சகோதரன் ஷஹீதாக்கப்பட்டார். ஏன், அவருடைய பிள்ளையும் ஷஹீதாக்கப்பட்டார். செய்தி சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. அவங்க திரும்ப கேட்டாங்க, ஸல்லல்லாஹு நிலை என்னாச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டாங்கன்னு செய்தி வருது. ரசூலுடைய நிலை என்னாச்சு? இப்போ தகப்பனார் கொல்லப்பட்டாங்க, ரசூலுடைய நிலை என்னாச்சு? உன்னுடைய மகனார் கொல்லப்பட்டாங்க, ரசூலுடைய நிலை என்னாச்சு? திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை கேட்டார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்ற அந்த செய்தி வந்ததற்கு பிறகு சொன்னார்கள், குல்லு முசீபத்தின் பாழதா, இதற்கு பின்னால் உள்ள எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லபடியாக இருக்கிறாங்க என்ற ஒரு செய்தி இருக்கிறதே, எல்லா முசீபத்தும் அதற்கு பின்னால் தான் சொன்னாங்க. வரலாற்றில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒவ்வொரு சஹாபியினுடைய விஷயத்திலும் நடந்திருக்கார். என்ன அருமையான பெருமக்களே, வரலாற்றிலே நாயகத்தை ஒரு சமூகம் நேசித்ததை போல இந்த உலகத்தில் எந்த தலைவரையும் நேசித்ததில்லை என்ற ஒரு மகத்தான பாக்கியத்திற்கும் உன்னதமான உரிமைக்கும் சொந்தக்காரர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலா நமக்கும் அப்படிப்பட்ட மகத்தான நேசத்தை தந்தருள்வானா. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி தந்ததை போல எல்லாவற்றையும் விட, நம் உயிரை விட, நம்முடைய பெற்றோர்களை விட, நம்முடைய பிள்ளைகளை விட, எல்லாவற்றையும் விட அவர்களை நேசிக்கும் உயர்வான ஒரு ஈமானிய நேசத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.